கரூர் அருகே மணல் அள்ளும் பொழுது ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதோடு 4 பேர் படுகாயமடைந்த சம்பவத்திற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மணல் கொள்ளை பின்னணியில் இருப்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்படாவிட்டால் கரூர் மக்களின் எதிர்ப்பை திமுக அரசு சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கரூர் மாவட்டம் வாங்கல் ஈவிஆர் தெருவை சேர்ந்த சங்கர் மனைவி ராணி என்பவர் காவிரி ஆற்று பகுதியை ஒட்டிய நிலத்தில் செங்கல் சூளை நடத்தி வருகிறார். இவரது இடத்திற்கு அருகே வெங்கடேஷ் என்பவர் நிலம் இருந்துள்ளது. இந்த நிலையில் அருகில் உள்ள மாணிக்கவாசகம் என்பவரது நிலத்தில் வெங்கடேசன் மணல் எடுக்க முயன்றுள்ளார். இதனை பார்த்த ராணி குடும்பத்தினர் இது பற்றி மாணிக்க வாசகத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து தனது உறவினர்களுடன் அங்கு வந்த மணிவாசகம் வெங்கடேசனிடம் அது பற்றி கேட்டபொழுது தகராறு ஏற்பட்டதில் வெங்கடேசன் தரப்பினர் மணிவாசகம், ராணி, அவரது தாய் ராசம்மாள் ஆகியோரை அரிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். படுகாயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மணிவாசகம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசன் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் தள பதிவில், கனிம வள கொள்ளையை தடுக்க முயற்சித்த அரசு அதிகாரிகளை அவர்கள் அலுவலகத்திலே வைத்து வெட்டி கொலை செய்ததும் திமுக ஆட்சியில்தான் என்றும் தற்போது இன்னொரு கொலை அரங்கேறி உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மணல் கொள்ளையை தடுத்தால் கொலை செய்வோம் என்று பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட நேரடி மிரட்டல்தான் இந்த சம்பவம் என சுட்டிக்காட்டிய அண்ணாமலை, கொலையில் தொடர்புடையவர்கள், மணல் கொள்ளை பின்னணியில் இருப்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும், இல்லையேல் கரூர் மக்களின் எதிர்ப்பை திமுக அரசு சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருக்கிறார்.